Hi friends, welcome to our class. இந்த கிளாஸில் எக்ஸசைஸ் 5.4ல நம்ம பார்ட் 5 கொஸ்டின் நம்பர் 7 and 8 இந்த டூ ப்ராப்ளத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 7 என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், இஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் கியூ பை 3 ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 by 4 ப்ளஸ் எக்ஸெட்ரா தென் ஷோ தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் y cube by 3 factorial minus y power 4 by 4 factorial plus etc. ஓகே, கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா if y அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா y is equal to the given அப்படியே எழுதிக்கோங்க. இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் மட்டும் காமனாக வெளியே எடுத்துடுறேங்க. அப்போ என்ன கிடைக்கும், இங்கே மைனஸ் எக்ஸ், இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2, இங்கே மைனஸ் எக்ஸ் கியூ பை 3 மைனஸ் எக்ஸட்ரான்னு போகும். இப்போ இதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம் log of 1 minus x ஓட ஃபார்முலா தான் இது. அப்போ இந்த மைனஸ் அப்படியே இருக்குது. அப்போ மைனஸ் ஆஃப் log of 1 minus x. ஓகேவா, இந்த மைனஸ் மேலே கொண்டு போயிடலாமா? பை logarithm x நம்ம செகண்ட் லெசனில் பார்த்துருக்கோம். இப்போ log of 1 minus x the whole inverse. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த log நான் எலிமினேட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பென்ஷன் தான் எடுக்கணும். e power y is equal to e power log of 1 minus x the whole inverse. இப்போ இந்த எக்ஸ்பென்ஷனல் லாகும் கேன்சல் ஆகிடும். எப்படி ஸ்கொயர் பை ஸ்கொயர் ரூட்டால் கேன்சல் ஆகிடுமோ அந்த மாதிரி. ஓகே, இப்போ என்ன இருக்குது, e power y is equal to 1 minus x the whole inverse. the whole inverse என்ன பண்ணிக்கலாம்னா 1 divided by 1 minus xன்னு எழுதிக்கலாமா? எஸ். அப்போ 1 by 1 minus x. இப்போ என்ன பண்ணுறேன்னா இது நான் லெஃப்ட் சைடு கொண்டு போயிடுறேன். லெஃப்ட் சைடில் இருக்கிற e power y நான் ரைட் சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ அது டிவைட் ஆகிடும். இப்போ 1 minus x is equal to 1 by e power y. இந்த e power y அகைன் நான் என்ன பண்ணலன்னா மேலே கொண்டு போயிடுறேன். அப்போ என்ன நடக்கும், எனக்கு e power minus y மாறிடும். இப்போ நமக்கு e power xக்கு நமக்கு ஃபார்முலா தெரியுமா? அப்போ e power minus xன்ற இருக்கிறதுல e power minus yன்னு இருக்கு. அப்போ எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம y ரீப்ளேஸ் பண்ணிடலாங்க. அப்போ என்ன இருக்கும், 1 minus y plus y square by 2 factorial minus y cube by 3 factorial plus y power 4 divided by 4 factorial minus etc. இப்போ இந்த plus 1 இந்த plus 1 get cancel ஆகிடுமா? இந்த மைனஸ் நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன மாறும், இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸாக மாறிடும். அப்போ y minus y square by 2 factorial plus y cube by 3 factorial minus y power 4 by 4 factorial plus etc. And next question number 8. If p minus q is small compared to either p or q, then show that nth root of p by q approximately n plus 1 into p plus n minus 1 into q divided by n minus 1 into p plus n plus 1 into q. Hence find 8th root of 15 by 16 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா என்னன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ p by q அப்படின்றத நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேங்க. எப்படின்னா 1 plus p minus q the whole divided by p plus q. அதே மாதிரி 1 minus ஒரு டைம் ஆட் பண்ணி ஒரு டைம் என்ன பண்ணிக்கணும், நம்ம செப்பரேட் பண்ணிக்கிறோம். இந்த 10th வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைட் அண்ட் காம்பனண்ட் ரூல் யூஸ் பண்ணி போட்டுருக்கோம் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். p plus q plus p minus q the whole divided by p plus q. அதே மாதிரி டினாமினேட்டரில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் p plus q மைனஸ் p நான் உள்ளே கொண்டு போயிடுறேன். அப்போ இது மைனஸ் p இது என்ன வரும், ப்ளஸ் q மாறும். ஸோ இந்த p plus q இந்த p plus q கெட் கேன்சல் ஆகிடுமா? இப்போ மேலே பாருங்கள், ரிமைனிங் இருக்கிற டேர்ம் இந்த ப்ளஸ் q மைனஸ் q கெட் கேன்சல், இங்கே மைனஸ் p ப்ளஸ் p கெட் கேன்சல். அப்போ p ப்ளஸ் p 2p, q ப்ளஸ் q 2q. இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன இருக்குன்னா which is equal to p by q. இப்போ இந்த p by q the whole power n is equal to இந்த மாதிரி எழுதிக்கணும். 1 plus p minus q the whole divided by p plus q the whole power 1 by n divided by 1 minus p minus q divided by p plus q the whole power 1 by n. இப்போ இந்த 1 by n டேரெக்டாக இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ 1 plus 1 by n into p minus q divided by p plus q the whole divided by 1 minus 1 by n into p minus q divided by p plus q. இப்போ அகைன் இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும் அப்படின்னா np plus nq plus p minus q the whole divided by n into p plus q. அதே மாதிரி டினாமினேட்டரில் பண்ணோம்னா n into p plus q கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா np plus nq மைனஸ் p இந்த மைனஸ் உள்ளே கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் q மாறிடும். இப்போ அதே மாதிரி இந்த டினாமினேட்டர் இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ ரிமைனிங் இருக்கிறது பாருங்கள், np plus p plus nq minus q whole divided by np minus p plus nq plus q. அப்போ p நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா n plus 1 into p plus n minus 1 into q the whole divided by n minus 1 into p plus n plus 1 into q. ஓகேவா? இப்போ
to find 8th root of 15 by 16. இப்போ இங்கே என்னோட வேல்யூ வந்து என்னது 8, பியோட வேல்யூ வந்து 15, கியூட வேல்யூ வந்து 16. அப்போ இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். n plus 1, 8 plus 1 வந்து 9, இப்போ 9 into 15, 8 minus 1, 7 into 16, அதே தான் இங்கே 7 into 15 plus 9 into 16 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 247 divided by 249 வரும். ஸோ இதை டிவைட் பண்ணோம்னா 0.9916 வரும் அப்ராக்சிமேட்லி. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளத்தில் இந்த இடத்துல தான் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இதை டைரக்ட் ஃபார்முலா நீங்கள் பவரில் இருக்கிறது என்ன பண்ணிக்கலாம்னா 1/n எடுங்க எழுதிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த ப்ராப்ளத்தில் நம்ம இங்கே மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது லெசன்லே. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் இருக்கிற ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பை.